இப்போ டிஸ்டன்ஸ் எப்படி கால்குலேட் பண்ண போகிறோம்? எங்கேருந்து இந்த பாயிண்ட்லேருந்து இன்ஸ்ட்ருமெண்ட் செட் பண்ணியிருக்க பாயிண்ட்லேருந்து லெவலிங் ஸ்டாக் பிடிச்சிருக்க பாயிண்ட் வரைக்கும் இருக்கக்கூடிய என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? நம்ம டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். அந்த டிஸ்டன்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணுறது? வெரி சிம்பிள். நம்மளுக்கு ஆஸ் யூசுவல் எப்பயும் போல தெரியும். டாப் ரீடிங் தெரியும், பாட்டம் ரீடிங் தெரியும். அதாவது இதில் கிராஸ் ஹேர் வந்து 3 கிராஸ் ஹேர் இருக்குதுன்னு சொல்லியிருக்கேன் நான். இதில் இந்த மாதிரி கிராஸ் ஹேர் வந்து இருக்கும். எப்படியே இங்கே பாருங்கள், டாப் ரீடிங் இருக்குங்களா, மிடில் ரீடிங் இருக்குங்களா, பாட்டம். அப்போ டாப் ரீடிங்கை மட்டும் எடுத்துக்கிறோம், பாட்டம் ரீடிங் மட்டும் எடுத்துக்கிறோம். டாப் ரீடிங் மைனஸ் பாட்டம் ரீடிங் போடுறோம், இன்ட்டு 100ன்னு போட்டுக்கிறோம். 100 போட்டால் நம்மளுக்கு என்ன கிடைச்சிடும்? அதனுடைய டிஸ்டன்ஸ் நம்மளுக்கு கிடைச்சிடும். ஓகேங்களா? டாப் ரீடிங் மைனஸ் பாட்டம் ரீடிங் இன்ட்டு 100 போட்டால் நம்மளுக்கு என்ன கிடைச்சிடும்? அதனுடைய டிஸ்டன்ஸ் கிடைச்சிடும். அந்த டிஸ்டன்ஸை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம்? நம்ம இந்த பாயிண்ட்லேருந்து இது வரைக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் நம்மளுக்கு கிடைச்சிடும். சப்போஸ் நீங்கள் 10 மீட்டர் தான் பிடிக்க சொன்னீங்கன்னா 10 மீட்டர் தான் பிடிச்சிக்கலாம். எப்படி செக் பண்ணுறது? இதெல்லாம் செக் பண்ணிக்கலாம். பின்னால் ஆகக்கூடிய எக்ஸ்பெரிமெண்ட்டில் இது யூஸ் ஆகக்கூடாது. அதுக்கப்புறம் ஹெச்ஐனா என்ன, ஆர்எல்னா என்ன அப்படிங்கிறது நான் பின்னால் கொஞ்சம் பார்க்கலாம். ஜஸ்ட் என்னங்கிறது இதை அப்படியே ஒரு கோத்ரூ பண்ணுங்கள் என்னென்னு சொல்லிட்டு நான் சொன்னதை படித்து புரிஞ்சிங்க. இது ஒரு சிவிலில் பேஸாக இருக்கிறனால கொஞ்சம் ஈஸியாக புரிஞ்சு